கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய உயிரிழப்புக்கு காரணமானவர்கள் தொடர்பாக உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி அதிமுக தரப்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற பிறகு பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசி வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். கழக அம்மா பேரவை இணைச் செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ திரு பிரபு அவர்களே, மாவட்ட மகளிர் செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ திருமதி அழகுவேல் அவர்களே, முன்னாள் எம்பி சகோதரர் காமராஜ் அவர்களே மற்றும் இந்த கண்டன ஆர்ப்பாட்ட நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட கழக நிர்வாகிகளே, சார்பு மாவட்ட பொறுப்பாளர்களே, ஒன்றிய கழக செயலாளர்களே, நகர கழக செயலாளர்களே, பேருக்கழக செயலாளர்களே, கிளைக்கழக செயலாளர்களே, உள்ளாட்சி பிரதிநிதிகளே, கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, முன்னாள் கூட்டுறவு சங்க நிர்வாகிகளே, கழக உடன்பிறப்புகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, பத்திரிகையாளர் ஊடக நண்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கம். இன்றைய தினம் இந்த கோர நிகழ்வு நடைபெறுவதற்கு யார் காரணம்? முழுக்க முழுக்க விடியா திமுக அரசு முழு பொறுப்பேற்க வேண்டும். இந்த விடியா திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகுதான் கடந்த 3 ஆண்டு காலத்திலே தமிழகம் முழுவதும் போதைப்பொருள் நடமாட்டம், போதைப்பொருள் விற்பனை, கள்ளச்சாராயம் அதிகரிப்பு, கள்ளச்சாராய குடித்தருடைய இறப்பு, இதை நாம் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு விடியா முதலமைச்சர் ஒவ்வொரு முறையும் தலைமை கழகத்திலே கூட்டம் போடுகிறார். அந்த கூட்டத்திலே உயர் அதிகாரிகள் கலந்து கொள்கிறார்கள், உயர் காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொள்கிறார்கள். அந்த செய்தி ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக வெளிவருகிறது. இனி தமிழகத்தில் போதைப்பொருள் விற்பனை நடமாட்டம் அடியோடு ஒழிக்கப்படும், கள்ளச்சாராயம் அடியோடு ஒழிக்கப்படும் என்ற செய்தியை மட்டும் நாம் பார்க்கின்றோம். ஆனால் ஒழித்தா என்று சொன்னால் இல்லை. போதைப்பொருள் விற்பனை அமோகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கள்ளச்சாராய விற்பனை தடையில்லாமல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை பற்றியெல்லாம் கவலைப்படாத முதலமைச்சர் தான் இன்றைக்கு விடியா முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள். இன்றைக்கு இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் மாதவச்சேரி, சேஷாசமுத்திரம், கருணாபுரம் பகுதி, இந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் இந்த கள்ளக்குறிச்சி நகர மைய பகுதியிலே காவல் நிலையத்திற்கு அருகில், நீதிமன்ற வளாகத்திற்கு அருகில், மாவட்ட ஆட்சியாளர் இருக்கின்ற இந்த பகுதி, மாவட்ட காவல்துறை அலுவலகம் இருக்கின்ற பகுதி, இந்த பகுதியிலே தங்கு தடை இல்லாமல் கள்ளச்சாராய விற்பனை நடைபெறுகிறது என்று சொன்னால் இந்த ஆட்சி எப்படி இருக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு அதிகாரிகளை இந்த ஆட்சியாளர் ஆட்டி படைக்கின்றார்கள். ஆட்சி அதிகாரத்தை வைத்துக் கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த இந்த பகுதியில் இருக்கின்ற முக்கிய புள்ளிகள் அவருடைய துணையோடு தான் இந்த கள்ளச்சாராய விற்பனை நடைபெற்றதாக நான் கள்ளச்சாராயம் குடித்து மரணம் அடைந்தவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்ற பொழுது அந்த மக்கள் என்னிடத்திலே இந்த செய்தி சொன்னார்கள். ஒரு நகரத்துடைய மையப்பகுதியிலே கள்ளச்சாராயம் விற்பனை செய்வது என்று சொன்னால் ஆளுங்கட்சியுடைய ஆதரவு இல்லாமல் இந்த கள்ளச்சாராய விற்பனை நடைபெறாது. நான் சொன்னதை போல இன்றைக்கு காவல்துறை காவல் நிலையத்திற்கு அருகாவிலேயே இந்த கள்ளச்சாராய விற்பனை நடைபெறும் என்று சொன்னால் இந்த ஆட்சியுடைய அவலங்களை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு இந்த ஆட்சியாளர்கள் அடாவடித்தனம், ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களை துச்சமென மதிக்கின்ற அரசாங்கம் இந்த அரசாங்கம். இவருடைய அலட்சியத்தின் காரணமாக, செயலற்ற தன்மையின் காரணமாக, நிர்வாக திறமையற்ற முதலமைச்சர் இந்த தமிழகத்தை ஆளுவதின் காரணமாக
இன்றைய தினம் கள்ளக்குறிச்சி நகரத்திலே கள்ளச்சாராயம் குடித்து சுமார் 58 பேர் மரணம் அடைந்ததாக அரசு சொல்கிறது. ஆனால் ஊடகத்தின் பத்திரிகையிலும் செய்தியின் வாயிலாக கிடைப்பது 60 பேர் மரணம் அடைந்ததாக. கிட்டத்தட்ட 157 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவதாக தகவல் கிடைத்திருக்கின்றன. ஆக இன்று வரை அரசாங்கத்தினுடைய அறிவிப்பபடி 58 பேர் இறந்திருக்க என்று சொன்னால் அந்த 58 பேருக்கும் பொறுப்பு ஏற்றுக்கொள்வது அரசாங்கத்தினுடைய கடமை. அரசாங்கம் அலட்சியமாக இருந்த காரணத்தினால்தான் இந்த 58 உயிர் பறிபோனது. இந்த 58 குடும்பம் நடுத்தருவு வந்ததற்கு காரணம் இந்த விடியா திமுக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள். தினந்தோறும் நாள்தோறும் சிகிச்சை பெற்று வருவர்கள் இறந்து கொண்டே இருக்கின்றார்கள். பல்வேறு கேள்விகளை இந்த அரசின் மூலம் வைத்தார்கள். செங்கல்பட்டு மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம் 2023 ஆண்டு விலைமதிக்க முடியாத 22 உயிர்கள் கள்ளச்சாராயம் குடித்து இறந்திருக்கின்றார்கள். அதற்கு இதுவரை என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்? அந்த அறிக்கை நீதிமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட வேண்டும். அதே போல கள்ளக்குறிச்சி நகரத்திலே நான் குறிப்பிட்ட மாதவச்சேரி, சேஷாசமுத்திரம், கருணாபுரம் பகுதியிலே கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவருடைய நிலை என்ன, பாதிக்கப்பட்டவருடைய நிலை என்ன, இதற்கு என்ன மருத்துவ சிகிச்சை அளித்திருக்கின்றார்கள், எத்தனை பேர் அபாய கட்டத்திலே சிகிச்சை பெற்று வருகிறார்கள், எத்தனை பேர் குணமடைந்தார்கள், அந்த விவரம் முழுவதும் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதியரசர் குறிப்பிட்டிருக்கின்றார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக குரல் கொடுக்கின்ற இயக்கம். மக்களுக்கு எப்பொழுது பிரச்சனை வருகிறதோ, துன்பம் வருகிறதோ, துயரம் வருகிறதோ அதை தட்டி கேட்கின்ற கட்சியாக அண்ணா திமுக கட்சி இருக்கும். அதற்காக எத்தனை தியாகம் நாங்கள் செய்ய தயார். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை உருவாக்கின பொழுது ஏழைகளுக்காக இந்த இயக்கத்தை உருவாக்கினார். ஏழைகளை காக்க வேண்டும் என்பதற்காக இந்த கட்சியை துவக்கினார். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கண்ணை எவைகாப்பதை போல இந்த கட்சி கட்டி காத்து ஏழை மக்களுக்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட கட்சி அண்ணா திமுக கட்சி. அப்படிப்பட்ட கட்சி இன்றைக்கு தமிழகத்திலே கள்ளக்குறிச்சி மாவட்டம், கள்ளக்குறிச்சி நகரத்திலே கள்ளச்சாராயம் குடித்து சுமார் 58 பேர் இறந்திருக்கின்ற சொன்னால் அதற்கு நீதி கேட்பது என்ன தவறு? அதற்காக போராட்டம் நடத்தினால் நீங்க ஒடுக்குவீர்களா, முடக்குவீர்களா? ஸ்டாலின் அவர்களே, இதற்கெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அஞ்சுவது கிடையாது. எத்தனையோ முறை நாங்கள் பார்த்து விட்டோம். அடக்குமுறை கண்டு அஞ்சுபவர்கள் நாங்கள் அல்ல. இங்கே மேடையில் இருக்கட்டும் சரி, இங்கே வந்து கூட்டத்தில் வந்திருக்கட்டும் சரி, எவ்வளவு போராட்டத்தை சந்தித்தவர்கள், எத்தனையோ முறை சிறை சென்றவர்கள். இந்த அநீதி அளித்து நீதியை நிலைநாட்டுவதற்காக அண்ணா திமுக இன்றைக்கு முன்னின்று இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த மரணம் அடைந்தவர்கள் முதலிலே 3 பேர் மரணம் அடைந்திருக்கின்றார்கள் கள்ளச்சாராயம் குடித்து. அப்பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவர் பேட்டி கொடுக்கின்றார். அந்த பேட்டியை இந்த எல்இடியில பாருங்க. செய்தி பற்றி விளக்கம் நம்ம கூடுதல் டீடைல் விவரங்களுக்கு போனோம்னா அதுல வந்து ஒரு 3 டெத் நடந்ததா வந்து வந்திருக்குது. இந்த 3 டெத்துமே வந்து நம்மளுடைய கள்ளக்குறிச்சி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் நடந்த இறக்கம் கிடையாது. அதுல பிரவீன் இருக்க ஒரு பையன் வந்து வயிற்று வலின்னு சொல்லி நேற்று வந்துட்டு மறுபடியும் குணமாயிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. அது இல்லாம 2 பேர் வந்து வேற டெத்துக்காக, ஒரு ஆள் வயசாக இறந்துட்டாரு, இன்னொரு ஆள் பிட்ஸ் மூலியமா இறந்ததாவது தகவல். அது எல்லாமே வந்து அவுட் ஆஃப் த ஹாஸ்பிட்டல் டெத்து தான் வந்து நடந்ததுனால அதுக்குண்டான விவரங்கள் வந்து இந்த மெடிக்கல் காலேஜ் டெத் ஆர் இந்த தவறான ஆல்கஹால் டெத் மாதிரி நம்ம இல்லைன்னு வந்து தெரிய வருது.